பாடலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். வாழ்க்கையில பசி இருக்குன்னு நினைக்கிறேன். முகமெல்லாம் அப்படியே டல்லா இருக்குது. என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சீக்கிரமா முடியா அது அப்படின்ற மாதிரி தெரியுது. உள்ள என்ன திட்டுவீங்க. இவன் வந்து வாயை திறந்தானாக்கா நிறைய வசனம் சொல்லி டைம் எடுப்பானே. சில பேர் திட்டுவீங்க. பரவாயில்ல, திட்டினாதான் எங்களுக்கு சந்தோஷம், முறுமுட்டாதான் எங்களுக்கு சந்தோஷம். எங்களை என்கரேஜ் பண்ணினா தான் எங்களுக்கு ஆபத்து. திட்டுங்க, நல்லா முறுமுறுங்க, உழுவுலே பேசுங்க. ஆனா அது சந்தோஷம் தான். யாரு? பிள்ளைங்க, குழந்தைங்க எட்டு வடிச்சா அம்மா நான் கோச்சிக்க போறாங்க. ஆனால் பிரச்சனை கிடையாது. நேரடியாக ஆண்டு வார்த்தை போகலாம். பைபிள் எடுத்து ரெடியாக வச்சுங்க. கரெக்டாக வாசித்தீங்கன்னாக்கா நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஓகேவா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2. பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. கவனிங்க, இதனால டீப்பா கொஞ்சம் கவனிங்க. மறுபடியும் வாசிடா. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். நல்ல கவனி. நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கும்போது தேவட ஆலயத்தை வந்தாதான் சிண்டி சிண்டி பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல தான் பண்ண பாஸ்ட் மெசேஜ் நடத்துங்க. சிண்டி என்ன பண்ணாங்க? ஏதாச்சும் பேசிட்டு இருப்போம். என்ன பண்ண பேசக்கூடாது. அது மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல். மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. ஓகே. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. எப்படி இருக்கணுமா? சுருக்கமாய் இருக்கணும். மனம் பதறி பேசக்கூடாது. தேவட ஆலயத்துல வந்தா ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் ஒரே சிந்தையா இருக்கணும், ஒரே ஒழுங்கா இருக்கணும். என்ன பாட்டு பாடுறாங்க, என்ன ஜெபம் பண்றாங்க, என்ன சாட்சி சொல்றாங்க, என்ன மெசேஜ், என்ன தலைப்புல மெசேஜ் எடுத்தான்னு சொல்லி அதை தான் கவனிக்கணும். வீணான வார்த்தை இருக்கக்கூடாது. நீங்க நல்ல பிள்ளைங்க, நல்லா பாடுறீங்க, நல்ல சாட்சி, எல்லாத்திலும் குறைய சொல்ல முடியாது. நீதிமொழிகள் 10:19 வாசிங்க. நான் வசனம் சொல்ல பாருங்க, டைம் உங்களுக்கு
போதாது. நீ குறிச்சு மட்டும் பண்ணி 10:19. சொற்களின் மிகுதியில் ஆ, பாவம் இல்லாமல் போகாது. சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாம போகாது. அதிகமா யார் பேசுறாங்களோ நீங்க மாட்டிக்குவீங்க. தேவையில்ல வார்த்தை பேசி சிக்கிக் கொள்வீங்க. அதனால என்ன பண்ணோம், அதிகமா பேசக்கூடாது. யார் அதிகமா பேசுறாங்களோ அவங்க விட்டு விலகிட்டீங்க. ஏன்னு சொன்னாக்கா அது வம்புல கொண்டு வர முடியும். அதனால பிரியமானவர்களே, கொஞ்சமா பேசணும். கொஞ்சமா பேசினாலும் அந்த வார்த்தை ரட்சிப்பு ஏதுவா இருக்க வேண்டும். நீ பேசினா ஒரு ஆத்மா ஒப்பு கொடுக்கணும். நீ இவ்வளவு பேசி பிரயோஜனால வார்த்தையை பேசாதீங்க, சுருக்கமா பேசுங்க. அந்த ஒரு வார்த்தை ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எனக்கு சித்தம் என்று சுத்தமாகு. அதிகமா பேச மாட்டாரு. நீ சமாதானம் புறப்பட்டு போ, வேறு சுகமாகிடு, இவ்வளவுதான் பேசுவாரு. நம்ம என்ன பண்ணோம், அதிகமா பேசுறீங்கன்னா கண்டிப்பா ஆபத்து இருக்கு. அதிகமா பேசினாக்கா தகாத வார்த்தை பேசி மாற்றிக்கொள்வீங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், சுருக்கமா பேசணும். அதுல 10:10 வாசிடா. நீதிமொழிகள் 10:10. கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், ஆ, அலப்புகிற மூடன் விழுவான். அலுப்புகிற மூடன் அலுப்பாங்க சில பேர். அது அலுப்புனா என்னது, பெருமையான பேச்சு. அது இருக்க கூடாது. சில பேர் படிச்சுட்டா போதும், நான் அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன், கொஞ்சம் பணம் வந்தா போதும், நம்ம ஆளுக்கு பணம் வந்தாலும் ஈஸியா காட்டி கொடுத்துருவாங்க. அது அடங்கி இருக்காது. உடனே என்ன பண்ணிச்சுனாக்கா 10 சவரம் வாங்கி போட்டுக்கும். அது ஒரு வருஷம் தான் இருக்கும், 10 வாடி தெரியும். புரியுதுங்களா? அதே காட்டி கொடுத்துரும், பல பல பலவன்னு போட்டு வரும். ஒரு வருஷம் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. புரியுதுங்களா? அலப்பக்கூடாது, அதிகமா பேசாதீங்க, அமைதியா இருக்க கத்துங்க. எந்த இடத்துல பேசணும், எங்க பேசக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, யாரு பேசணும் யாரு பேசக்கூடாது, நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் பேசக்கூடாது. நீதிமொழிகள்ல 17:28. நான் மெசேஜ் போல உங்க அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கிறேன். பேச பண்ணீங்க, இந்த வார்த்தை கோடு படிச்சுங்க. பேசாம இருந்தா மூடன ஞானவானா. நீ ஞானவானா மாறன்னு சொன்னாக்கா நீ பேசாம இரு. என்னையா சொல்றீங்க, பேசாம இருக்கிறது? நீ ஆண்டோட அதிக நேரம் பேசு, மனுஷன் பேசாதீங்க. பேசுனா அந்த வார்த்தை அப்படி இப்படி வரும், உனக்கே வரும். அதனால பேசாம இருந்தா மூடனும் ஞானவான். ஒருவேளை நீ மூடனா இருக்கலாம், ஆனா ஆண்டு சமூக பேசுங்க. மனுஷன் பேசுறத கட் பண்ணிடுங்க. இனிமே 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளில் பேச்சோ வறுமையை கொண்டு வாங்குறோம். யார் அதிகமா பேசிட்டே இருக்கீங்களா, வேலை வெட்டிக்கு போகாம தேவையில்லாத வார்த்தை பேசுறீங்கக்கா அந்த குடும்பத்தை வறுமை தான். வேலை செய்ய என்ன பண்ணுவாங்க, அதிகமா பேச மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும், வறுமை ஏன் வருதுன்னு சொன்னாக்கா நீ தேவையில்லாத வார்த்தை பேசி கொண்டிருக்கிறீங்க. என்னதான் பேசணும், வறுமை வராம இருக்குன்னு சொன்னாக்கா நீ ஆண்டவரை குறித்து பேசுங்க, ரட்சிப்புக்கு உண்டான காரியத்தை குறித்து பேசுங்க, புரியுதா, சுவிசேஷத்தை குறித்து பேசுங்க. தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. அவர் பேசுறீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்தில் வறுமை வரும். 13:3 வாசிங்க. நல்லா கவனிங்க. வாயை காத்துட்டீங்கன்னா பிராணனை காக்கலாம், உயிரால இருக்கலாம். இல்லைனாக்கா அடி வாங்கிட்டா வருவீங்க. இந்த மாதிரி பேசுறான் பிரதர், பிராணனை காக்கணும்னு சொன்னாக்கா வாயை காத்துக்க. புரியுதுங்களா? 141 சங்கீதம் 141:3. சத்தமா வாசிமாத. வாய்க்கு காவல் வையும், ஆண்டவரை பூட்டு போட்டுருங்க. சில பேர் வாயை தந்தாங்கனாக்கா மூடவே மாட்டாங்க. புரியுதுங்களா? முடிக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு ஆட்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. யாரு சுருக்கமா பேசுறாங்களோ அந்த ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கணும். அந்த ஒரு வார்த்தை ஒருத்தர் ஆறுதல் படுத்தணும், ஆற்றணும், தேற்றணும். என் வாய்க்கு வாசிமாத. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அவ்வளவுதான், இதை காத்துக்கணும். புரியுதுங்களா? நீங்க வார்த்தை அனுப்பிட்டீங்கன்னா மறுபடியும் எடுக்க முடியாது. அதை என்ன பண்ணுங்க, கேட்கறது மட்டும் தீவிரமா இருங்க, பேசுறது பொறுமையா இருக்கணும். அவங்க இருந்தீங்களா கண்டிப்பா நீங்க தப்பிச்சிடலாம்.
இதெல்லாம் தப்பிக்க முடியாது. யாக்கோபு 3:10 வாசிங்க. யாக்கோபு 3:10. எபிரேயர் பக்கத்துல துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவலில் வருது. கவனிங்க, இங்க பாடு துதிக்கு நல்லா துதியத்தான் சாத்தா ஓடுவான். ஆனா வீட்டுக்கு போனாக்கா சாபமா விடும். சில பேர் வாயை தந்தா நல்லவே இருக்க மாட்டேடி, நீ மண்ணை வாரி தூத்துவாங்க. ஆனா அந்த காலையில் தான் நல்லா பாட பாடி இருப்பாங்க. துதித்தல் சபித்தல் ஒரே நாள் வரக்கூடாது. ஏன் சபிக்கிறவங்க என்ன பண்ணணுமா, அது வாயாடியா இருக்கும். எல்லாரும் என்ன பண்ண, ஆசீர்வதிக்கணும், சபிக்க கூடாது. ஆண்டு கண்டிப்பா கணக்கு அப்புறமா மத்தேயுல 12:36 வாசிங்க. பாத்தீங்களா, வீணான வார்த்தை ஏதாச்சும் இருந்தா ஆண்டு கணக்கு கேட்பாரு. மகளே, தேவல வார்த்தை நேற்று பேசினியாமா, என்ன குறித்து ஒரு வார்த்தையாச்சும் பேசியிருக்கிறியா? என் நாமத்தை குறித்து மற்றும் சொல்லி இருக்கிறியா? இதை விட்டுட்டு தேவையில்லாத காரணம் பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, இதெல்லாம் ஆண்டு கணக்கு கேட்பாரு. ஆனா பிரியமானவர்களே, நாம பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும், சுருக்கமா பேசணும். உனக்கு சமயம் கிடைச்சா ஆண்டை பத்தி நீங்க சொல்லிடணும். புரியுங்களா? சரி, ஒரு சில குறித்து நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் அமைதியா இருந்தாங்க, அவனுடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 12 வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12. நல்ல கவனிங்க, உனக்கு வர பிரச்சனை, பாடு, போராட்டம், கண்ணீர், கவலை, நிந்த, அவமானம் எதுவாக இருந்தாலும் நீ மனுஷனோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீ நேர தேவட ஆலயத்துக்கு வா. நம்ம ஆலயம் இருக்கிறது. ஒருவேளை வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை, பாடு, போராட்டம், நிம்மதி இல்லையா, நேர கீழே தீபா இருப்பாங்க, கொஞ்சம் சாமி கொடுங்க, நான் மனைவி ஆண்டு சமூகத்தில் பேசணும், மேலே வந்துருங்க, ஆலயத்துக்கு வந்துருங்க. நீங்க அண்ணால் அப்படியே என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்கு போயிட்டாங்க. எதனால ஆலயத்துக்கு போனாங்க? 6 வாசிங்க. இப்போ 1 வாசிங்க. அவளுடைய சக்காலத்தி அது சக்காலத்தின்னு படிக்கூடாது, சக்காலத்தி. அப்படியே நீங்க பேசுற மாதிரி பேசக்கூடாது. நம்ம திருப்பா தெரியுமா, அப்படி இல்ல, இது நான் படிச்சு பார்த்தேன், அப்படி கிடையாது. சக்காலத்தி என்னது? அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். பெரியாள் என்ன பண்ண, அண்ணால துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்படின்னாரு வேதனைப்படுத்துவாங்க, துக்கப்படுத்துவாங்க, சஞ்சலப்படுத்துவாங்க. காரணம் குழந்தை இல்ல, மலடி சொல்லி வேதனைப்படுத்தியே இருப்பாங்க. ஆனா அண்ணால் ஏண்டி சண்டை போன சொல்லி ஒரு வார்த்தையோட பேசவில்லை. புரியுங்களா? புருஷன் படி கலகம் பண்ணல, ஒரு காரியத்தை என்ன பண்ண சொல்லல. கீழவாசிதா. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரன் பார்க்கிலும் போதும். இதனால தான் என்ன பண்றாங்க, பெரியார்கிட்ட சண்டை போடல. என்னங்க, நான் முக்கியமா இவ முக்கியமா? நான் தாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைப்பு, இவன் 2வது. இது ஒரு முடிவு எடுங்க. கெடுசு என்ன பண்ணல, கலகம் பண்ணல, பேச எதுவும் பண்ணல. இங்க போய் சொன்னா நமக்கு இது நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி நேர தேவட ஆலயத்துக்கு போயிட்டாங்க. 10 வாசிங்க. இப்போ அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, ஆழவங்க இடத்துல அழுவுங்க, பேசுற இடத்துல பேசுங்க. அதுக்காக கலகம் பண்ணிட்டு உடனே அம்மாவுக்கு போன் பண்ணி இருக்கு, அம்மா நீ வாமா, நீ வந்து கேள்வி கேளுமா, நாக்கு சாவரமா 4 கேள்வி கேளுமா. உடனே என்ன பண்ண, அம்மாவுக்கு போன் பண்ணிட்டோம். அவங்க என்ன பண்ண, வருவாங்க. என்னப்பா முடிவு ஒன்று சொல்லுப்பா.
யாவும் பொண்ணு வாழ்க்கையில பங்கு போட்டுக்கிட்டு என் பொண்ணை திட்டி எடுக்கிறாரு. அது ஒரு என்ன பண்ண பெரிய பிரச்சனை வச்சுருக்கோம். புரியுதா? எதுவும் என்ன பண்ணல, அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நம்ம ஆளுங்க உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுது, உடனே சித்திக்கு ஃபோன் பண்ணிடுது, உடனே பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுது, மாமாவுக்கு ஃபோன் பண்ணிடுது. இயேசுக்கு ஃபோன் பண்ணீங்களா? தேவ சமூகத்தில் என்ன பண்ண மன கஷ்டம் அழுதியா? தேவோட ஆலயத்துக்கு வந்தீங்களா? அது வரமாட்டோம். உடனே பஞ்சாயத்து வச்சிருது, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறது. செய்யக்கூடாது. ஆண்டோட பிள்ளைங்க கோர்ட்டுக்கு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க. போனா நியாயம் கிடைக்காது, பணம் 2 பேரும் காசு வாங்கிடுவாங்க. புரியுதுங்களா? நீ தேவ சமூகத்தில் வா. மன கஷ்டம் காரணம் ஏன் இதுக்கு சரியான முடிவு இங்கதான் கிடைக்கும் என்று சொல்லி அறிந்திருந்தாங்க. ஓகேவா? இவ 12 வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். எவ்வளவு நேரம்? வெகு நேரம். நீங்க பஞ்சாயத்து வைத்தாக்கா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க, அதுக்கு நியாயம் கிடைக்காது. நீ தேவ சமூகத்தில் வந்து வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணு, இருக்க ஊற்றி நல்லா செபி. எப்படியெல்லாம் கதறணுமோ ஆண்டு சமூக கதறு. காரணம் அவர் சமூகத்தை வடிக்கிற ஒவ்வொரு சொல்லி கண்ணீருக்கும் கணக்கு இருக்கிறது. வாசிமா இப்போ ஏலி அவர் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். ஏலி என்ன பண்ற? ஆசாரியம் வாயை கவனிச்சே இருக்கிறாரு. அண்ணா தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. என்ன பண்ணல? உதடு மட்டும்தான் அசைது. புரியுதுங்களா? சத்தம் வெளியே வரல. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இப்படி ஒரு ஜபம் இருக்கிறது. சில பேர் சத்தமா பண்ணுவாங்க, ஆனா இவங்க எப்படி அமைதியா, புரியுதா? சத்தம் வெளியே வரல. ஆனா ஏறி பாக்குறாரு, இவங்க குடிச்சிட்டு இருப்பாங்களா, வெறிச்சிட்டு இருக்கிறாங்களே சொல்லி தவறா நினைச்சுக்கிட்டாரு. புரியுதுங்களா? பிரியமான 15 வாசிங்க. நான் மன கிளேசம் இல்ல ஸ்திரீ. ஸ்ரீ ஒரு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ண என்ன பண்ணாரு? இந்த ஸ்திரீ ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஐயா நீங்க அழகான வார்த்தை சொன்னீங்க. கசைக்கு போன துணிய என்ன பண்ண இஸ்திரி பண்ணா சொல்லுங்க, எப்படி ஆயிடும்? நீட் ஆயிடும், அழகாயிடும். அதுதான் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? என்ன பேரு? இஸ்திரி. இஸ்திரி ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியும். ஒரு பொண்ணு பண்ணாக்கா கசி போட முடியும். அதனால ஆண்டு சொல்ற அப்படி கசி போடாதமா, நீ இஸ்திரி பண்ணிடு. என்ன பண்ணிடு? ஆமா, ஒழுங்கு பண்ணி விட்டுமா எங்க போனாலும். ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்க? நான் என்ன பண்ணல, தேவ சமுதாயம் எடுத்து ஊற்றிட்டாங்க தான். நீ நினைக்கவே நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. உன்னை யாரும் புரிஞ்சுக்க முடியாதுமா. நீ தேவ சமுதாயம் எடுத்து ஊற்றிடு. புரியுதா? சத்தம் போடல, கலகம் பண்ணல, பேசல, அமைதியா இருந்தாங்க. பதில் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது இல்ல. அதே போல அண்ணாளுக்கு ஆண்டு உதவி செய்தார், பதில் கிடைத்தது. உங்களுக்கும் பதில் கண்டிப்பா கிடைக்கும். அவங்க என்ன பண்ணாங்க? 17 வாசிமா. நீ தேவ சமூகத்துல கனிவோட வந்தீங்க, அழுகோட வந்தீங்க, மன பேசல வந்தீங்க, போராட்டி வந்தீங்க. ஆனா போகும்போது சமாதானம் போவீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இவ்வளவு துக்கம் இருக்குதா, பாடு இருக்குதா? சிலர் சொல்லுங்க, என் வாழ்க்கை தான் மீண்டும் 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 பிரச்சனை ஆலையா வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு விரோதமா அனைவரும் எழுப்புறாங்க, என்ன குறித்து பேசுறாங்க. கவலைப்படாதீங்க. வந்துட்டீங்களா தேவ சமுத்திரம்? போகும்போது நீ சமாதான புறப்பட்டு போய் அவசியமா. அவன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கல, சொந்தக்காரர்கிட்ட கேட்கல, அம்மா கிட்ட கேட்கல, இஸ்ரவேலின் தேவன்கிட்ட கேட்ட உன் நிமித்தப்படி உனக்கு அவ்வளவுதான். எதற்காக வந்தீங்களோ, எந்த நோக்கத்துல வந்தீங்களோ, உன் விண்ணப்பம் என்னவோ அது கண்டிப்பா பதில் தருவாரு. எப்போ தேவ ஆலயத்துல வந்தா அதை விட்டுட்டு பஞ்சாயத்துக்கு அல்லது மாமா கூட நம்ம பேசலாம், கண்டிப்பா அதுக்கு தீர்வு கிடைக்காது. புரியுதுங்களா? எதுக்காக வந்தாங்க? குழந்தை இல்ல. 17ஆம் வசனத்துல அழுதாங்க. 19 வாசிடா. அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற அந்த வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் கர்த்தரிடத்தில் கேட்டேன். நீ யாரு கேட்கணும்? ஆண்டவரிடம் கேளுங்க.
நீ வாயாடியா இருக்காதீங்க, கலகம் பண்ணாதீங்க, புருஷனை பேசாதீங்க. வேற யாரும் என்ன சொந்தக்காரங்க நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா ஒரு என்ன பண்றது, சொந்தக்காரருக்கு ஃபோன் பண்ணிடுது. இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணேன், என் ஜனங்க வருவாங்க. உன் ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை அதிகமாக ஆகிடுவாங்க, அது அதிகமாகிடும். அதனால என்ன பண்ணுங்க, அண்ணாவை போல நீங்க பேசாம இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்த ஒரு காலத்தை சொல்ல பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் எடுங்க. 14 வாசிங்க. 2:14. இருமா, எதுமா வாசிக்கிறீங்க? அப்பொழுது அந்த மனுஷர் அவனை நோக்கி, அதுதான் வாசிங்க, சத்தமா வாசிங்க. எங்கள் ஜீவனே, ஆ. உங்கள் ஜீவனுக்கு ஈடு ம். எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால், எங்க காரியத்தை வெளிப்படுத்தாம இருந்தா எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது ஆ. நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். கவனிங்க பிரியமானவர்களே, ராகாப்பை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ராகாப்பைன்னு சொன்னா விசாலன்னு அர்த்தம், அண்ணாக்கா கிருபைன்னு அர்த்தம். ஓகேவா? இவங்க யாரு? ராகப்பேன வேசி. எரிகோவை வேவு பார்க்க முடியாத 2 மனுஷன் என்ன பண்ண அனுப்புறாங்க. அப்படியே அவங்க போய் வேவு பார்க்கும்போது இந்த ராகப்பீடு தான் தங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் செய்யறாங்க. இந்த செய்தி எரிக ராஜாவுக்கு போகுது. 2 மனுஷன் கூட வந்தாங்க. எங்க உண்மைதான் வந்தாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, வந்தாங்க, இப்பதான் போனாங்க, போங்க போங்க. ஆனா என்ன பண்ணா அந்த ராகா இவங்க 2 பேரும் என்ன பண்ணா மறைச்சு வைக்கிறாங்க. மேல போயிட்டு சனம் கட்டு என்ன பண்ணாங்க, மறைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, நான் எப்படி உங்களை காப்பாற்றணும் அதே போல நீங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு உதவி செய்யணும். என்னையும் என் தாப்பு வீடு எனக்கு சொந்தமாக நீங்க தான் என்ன பண்ணணும், இந்த எரிகா அழுக்க வரும்போது என்ன பண்ணோம், நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்பதான் சொல்றாங்க, அந்த 14 வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே, உங்கள் ஜீவனுக்கு ஈடு எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால், எங்க காரியத்தை வெளிப்படுத்தாம இருந்தா ஒரு பெண்களுக்கு ரகசியத்தை வச்சுக்குமா சொல்லுங்க. ஒரு முறை ஒரு குழந்தை காணும் சொல்லியிருக்கிறேன், சொல்ல வேண்டிய ஒரு நேரம். அது என்ன பண்ண, அக்கா ஏங்க அழுது இருக்கிறீங்க, டிவியில் என்ன பண்ணுங்க விளம்பரம் கொடுத்துருங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வந்தாங்க, நீ பண்ணிடி டிவியில் போயிட்டு வந்துக்கின்னு டைம் ஆகும். டோ கிணறு இருக்காங்க, ஒரு கிணறு இருக்குது, பெண்கள்லாம் தண்ணி பிடிக்கிறாங்க, அவங்கள ஊதிடு. ஏக்கா குழந்தைய காணுங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண, டிவியில் இது பண்ணுறதா போயிட்டாரு. அவர் போயிட்டு வரதுல குழந்தை கட்டிச்சு. என்னது குழந்தை காணும் இல்லைன்னா பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. வாயில நிற்குமா. ஆனா ராகாப் அந்த வேசி என்ன பண்ண, ஒருத்தரும் சொல்லல. 2 மனுஷன் வந்து போனத யாருக்குமே சொல்லல, மனசுலே வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் காப்பாத்தினாங்க. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணும், ஒரு காரியத்தை மனசுக்குள்ள வைக்கணும். சில நேரத்துல ஐயா சொல்லுவாங்க, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், அது போய் என்ன பண்ண, திருப்பி உங்ககிட்ட மட்டும் சொல்றேங்க. அது போய் என்ன பண்ணும், அப்படியே பரவிடும். கடைசியா வந்து கேட்பாரு, அம்மா நம்ம 2 பேரும் தான் தெரியும், இது எப்படி பரவிச்சு, சும்மா இருக்க முடியுமா, சொல்லி பாருங்க ஒரு காரியத்தை. பரவணும்னு சொன்னா நான் சொல்லுவேன், இது சீக்கிரமா பரவணும்னு சொன்னாக்கா பெண்கிட்ட சொல்லிடுங்க. ரகசியமா உங்ககிட்ட தான் சொல்றேன், யாரும் சொல்லாதனாக்கா குயிக்கா பரவிடும். இது சுத்தி ஞாங்கிட்டே வர அந்த செய்தி. பரவணும்னு சொன்னா சொல்லுங்க. ரகசியமா வச்சிருக்க முடியாது அவங்களால, தாக்கு பிடிக்க அப்படியே இருந்தே வெடிச்சிடும் அவங்களுக்கு. ஆனா அந்த ராகாப் வேசி என்ன பண்ணாங்க, தேவட அவங்க என்ன சொல்றாங்கம்மா, அதை பார்க்கும்போது உங்களை குறிச்சான செய்தி நான் கேட்டிருக்கிறேன். நீ எகிப்திலிருந்து வரும்பொழுது ஆண்டவர் செங்கடலை பிளந்து உங்களை வழி நடத்தினார். இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் முறியடிச்சாரு, உங்க கைக்கு யாரும் தப்பிக்க முடியாது என்று சொல்லி என்ன பண்ணாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. என்ன பண்றாங்க, இப்ப 17 வாசிங்க. 2:17.
அப்பொழுது அந்த மனுஷர் ம். அவனை நோக்கி, ம். இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது ம். நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிடு, ஜன்னலிலே கட்டி உன் ஆனா தகப்பனை-" சொல்லிடுங்க என்ன பண்றாங்க, எங்களை என்ன பண்ண தப்பு வச்சுன்னா ஜன்ன வழியை தானே இறக்குனீங்க. இந்த சிவப்பு நிலை கட்டி வச்சேனாக்கா நாங்க யுத்தம் பண்ண வரும்போது இந்த சிவப்பு நிலை பார்த்த உடனே நம்மளை காப்பாத்திடுவோம். சிவப்பு நூல் அப்படிங்கிறது ஆட்டுவின் ரத்தம் என்ன அந்த வீடு தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடு காக்கப்படும். சங்கடத்தில் வரமாட்டோம். அடையாளமா கட்டி வை. நீ கட்டி வைக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அமைதியா இருந்தாங்க. அதே போல சிவப்புல கட்டி வச்சாங்க. 6ஆம் அதிகாரத்துல 17 வாசிங்க. ஆனாலும் ம். இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாய் இருக்கும். ம். நான் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி ம். மறைத்து வைத்தபடியால் ஆ. அவளும் அவரோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவுள். சொன்னபடி செஞ்சாங்க. நல்ல அருமையான ஒரு மகள், ஒரு வேசிதான் இருந்தாலும் ஆண்களுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பராமரித்து காப்பாற்றி சொன்னபடி செஞ்சாங்களோ அதனால அவங்களும் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. மீதி எல்லாரும் அழிந்து போனாங்க. அவங்க வீடு எரிகோ மதில் மேல இருந்தது. அவங்க மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. நீங்க என்ன பண்ணோம், ஊழியக்காரன் சொல்றத கேட்கணும். இந்த மனசுல வெயினா வைக்கணும். நீ ஒருத்தரும் சொல்லாதன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஊழியக்காரன் தப்பா நினைச்சுக்க மாட்டாருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் ஒடிச்சு விட்டுறோம். புரியுதா? அப்படியே கூடாது. உங்ககிட்ட நம்பி சொன்னா மனசே வச்சுங்க. புரியுதுங்களா? அது எப்படி முடியும்? நானும் ஒரு பொண்ணு தானே அப்படியே நினைக்காது. ஏசப்பா எனக்கு பக்குவமான இருக்க தந்திருக்கிறீங்க. ஆனா அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. சைலண்டா இருந்தாங்க. ஓகேவா? நீங்க இருப்பீங்களா? இருப்பீங்களா? இருந்தா உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய தகப்ப வீட்டையும் உன் சகோதர வீட்டையும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென். ஆனா சிவப்பு நூல் கட்டி இருக்கணும். ஹalleluya. என்னது? இயேசுவால் மீட்கப்பட்டிருக்கணும். புரியுதுங்களா? பாதுகாப்பு காணப்படும். சிவப்பு நூலை கட்டி வச்சதுனாக்கா அந்த வீடு அழியாம இருக்கும். அமைதியா. ஓகே, புரியுதுங்களா? இன்னொரு சொல்ற 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 22 வாசிங்க. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, ஆ. நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் ம். போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். ஆ. அப்பொழுது அவள், இது அமாவாசையும் அல்ல, ம். ஓய்வு நாளும் அல்லவே, ம். நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னாள். ஆ. அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி ம். கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக் கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழி. இது சமாதானம் சொல்லிடுறேன். சூனம் ஊருக்கு எலிசா புறப்பட்டு போகிறார். அந்த இடத்துல கனம் பொண்ணுன ஸ்ரீ அந்த சூனம் ஊர்ல இருந்தனால சுனமியால் நேற்று ஒரு பொண்ணு படிச்சது. சுனமியால் படிக்குது. என்னவா கவனிக்கிறீங்களா? சுனமியால் படிக்க கூடாது. அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க வருந்தி கட்டிட்டாங்களாம். இங்கதான் போஜனம் பண்ணணும், சாப்பிடணும். அங்கேயே தங்கறதுக்காக என்ன பண்ண வீடு விட மேல கட்டி கொடுத்தாங்க. ஊழியக்காரங்க சரிங்களா? எல்லாத்தையும் முடிச்சிடும். ஊழியக்காரர் எப்போ என்ன சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே, எந்த காரியத்தை செய்தாலும் முதல்ல ஊழியக்காரர் ஞாபகம் வரட்டும். அவங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போகும்போது கண்டிப்பா அந்த வீட்டை தங்குவார். அவரு மேல என்ன பண்ணாங்க, மத்தியில அவருக்கு வீட்டை கட்டி கொடுத்தாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் வரும்போதெல்லாம் இவ்வளவு சலக்கண்ணியா பாக்குறியே, உன்னை எதனா செய்யணுமா, வேலை அப்படி எதனா பேசணுமா? வேண்டாம்பா, என் ஜனத்து மத்தியில சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப கேஸ் பாதி கேட்கிறாரு, என்னப்பா இவளுக்கு ஏதாச்சும் செய்யணுமா? ஆமா, இவளுக்கு குழந்தை இல்லை, இவங்க வீட்டுக்காரன் வயசானவர். அப்ப அவர் சொல்றாரு, இப்போ 16 வாசிங்க. அதுல அப்பொழுது அவன், ம் ஒரு பிராண உற்பத்தித்த காலத்தில் ம். ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். ம். அதுக்கு அவள், எது எதுவா ஏதுவா? ஏது ஆ தேவனுடைய
ஆ. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்துக்கு ஒரு குமாரனை பெற்றால் அந்த பிள்ளை இப்போ வளர்ந்தால் எலிசா சொன்ன வாக்கின் பிரகாரமாக அவங்க என்ன பண்ண குழந்தை பெற்றெடுத்தாங்க. ஆனா அந்த குழந்தை வளர்ந்த பிறகு 17 வாசித்து பாருங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து ம். எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்துக்கு ஒரு குமாரனை பெற்றால் ம். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்புகளிடத்திலிருந்து ம். தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை என் தலை நோக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றது, இந்த பிள்ளைய கொண்டு என் தாய்கிட்ட விட்டுடுங்க. தலை சொல்லி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த குழந்தை செத்து போச்சு. அவ கேக்குறாங்க, தேவ மனுஷனே நான் போனேன்னு சொல்லி கேட்டனா, நீங்களா தான் சொன்னீங்க, இப்ப பாருங்க குழந்தை செத்து போச்சு. புரியுதா? பிரியமானல இப்ப என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய மேல என்ன பண்ண கொண்டு போயிட்டு அந்த ஊழியக்காரர் படுத்த கட்டு மேல வச்சுட்டு இப்ப கருமையில இருக்கிறத அந்த ஊழியக்காரர் நோக்கி ஓடுறாங்க. அதுதான் என்ன பண்றாங்க, அந்த 22 வாசிங்க மறுபடியும். தன் புருஷனிடத்தில் ஆ. அவள் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமா தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனை ஒரு கழுதையையும் வேலைக்காரன் ஒருத்தர் கழுதை மட்டும் என்ன பண்ணுங்க அனுப்புங்க. அவர் கேட்கிறாரு, நீங்க அமாவாசை கிடையாது, ஆனா நீங்க அமாவாசை. அவர் சொல்றாரு, நீங்க அமாவாசை இல்லையாமா அப்படின்னா அமாவாசை தான் ஊழியக்காரன் நிறைய தேடி போவாங்க நாட்களில. ஐயோ சொல்றது வாங்கினாக்க வரமாட்டேன்றீங்க. நான் போக வேண்டியது அவசியம், புருஷன் கூட சொல்லல. புரியுங்களா? எங்க நான் எலிசா கிட்ட போறேன், குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி அவங்க தெரிவிக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பா நான் தேவ மனுஷன் போனா நான் ஜெபம் பண்ணுவாரு, என் குழந்தை உயிரை எழுந்துக்கும் என்ற நம்பிக்கை. நீங்க என்ன பண்ணீங்க, ஊரை ஒன்னாக்கி ஓர விட்டு தோண்டி ஆக்கிட்டீங்க. புரியுங்களா? ஆனா என்ன பண்ண, யாரும் எதுவும் சொல்லல. அமைதியா என்ன பண்ண, புறப்படு போனா போப்பா புறப்படு. அப்ப தேவ மனுஷன் போய் என்ன பண்ணாங்க, நேரம் அங்க போய் நிக்கிறாங்க. 30 வாசிங்க. பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை. கவனிங்க, எவ்வளவு பிரச்சனை பாடு வந்தாலும் ஆண்டவர் விடக்கூடாது, உண்மை விடுகிறதில்லை என்று சொல்லி காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க அங்க என்ன பண்ணீங்க, எங்க அங்க போயிட்டு இருப்பீங்க, உடனே பண்ணி வயிற்று வாயில் அடிச்சு கத்தி கதை இருப்பீங்க. உடனே புருஷனுக்கு சொல்லியிருப்பீங்க, அங்க இருக்க வயலில் இருக்கலாம் ஓடி வாங்க சொல்லி கத்திருப்பீங்க. அவங்க என்ன பண்ண, புருஷனுக்கு சொல்லல, சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாங்க தேவ மனுஷங்கிட்ட. கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து 33 வாசிங்க. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேல் அவன் கண்களின் மேல் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அந்த குழந்தை அப்படியே குப்புற படுத்துக்கிட்டாரு. கண்ணோட கண்ணு புரியுதா, வாயோட வாய் அப்படியே உள்ளங்கையில வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணாரு, ஒரு சிறுவர் காட்சி மாதிரி படுத்துக்கிட்டாரு அப்படியே. அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. புரியுதா? அது என்னாச்சுன்னா ஆண்டு நோக்கி பாருன்னு அர்த்தம். தேவ மனுஷர் போனாங்க, அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. பாத்தீங்கன்னா என் குழந்தை கண்டிப்பா உயிரா வரும், நான் வீட்டுக்கு வரும்போது என் பிள்ளையோடு கூட தான் வருவேன் சொல்லி நம்பிக்கையோடு புறப்பட்டு போனாங்க. யாரும் சொல்லல, நீங்களா தான் போறேன் பார்க்கலாம், பாஸ்டர் ஜெபம் பண்ணா நடக்குதா நடக்கலையா, கிடைக்குமா கிடைக்காதா, பாஸ் பண்ணா பாஸ் பண்ண மாட்டேனா. ஜெனி என்ன பண்ணாங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணாங்க, வின்னர். யாரெல்லாம் தெரிஞ்ச அர்ப்பம் என்னாலோ அவங்க மத்தியில் கத்த உயர்த்தினார். அது காரணமான ஜெபம். அதிக பாயிண்ட் எடுத்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? என்ன நடக்குது பாருங்க கீழே. அவன் எழுந்து அறை வீட்டில் எங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தடவை தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு சூனேமியாலை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தாள். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ. வரும்போது எப்படி வந்த,
அழுதுட்டு வந்தமா, இப்போ உன் குமாரன் எடுத்துட்டு போ, அவன் உயிரா இருக்கிறான். நீ தேவ சமூகத்துல வந்து ஒரு காலை கெட்டியா பிடிச்சு கண்ணீர் விட்டியானாக்கா உன் கண்ணீர் கழிப்பா மாறும், செத்து போன உயிரா எழும்போம் இல்லையா? உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். என்ன பண்ணி அமைதியா இருப்பீங்களா? நம்பிக்கையோட புறப்பட்டு போங்க, சந்தேகப்படாம புறப்பட்டு போங்க. கண்டிப்பா நீ விரும்பின உனக்கு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். கடைசி ஒண்ணு சொல்லிடுறேன், எனக்கு இன்னும் உனக்கு இது குறிச்சு இன்னும் ஒரு நேரம் பேச முடியும், நேரம் ஆயிடுச்சு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அந்த நாட்களில் ஆ. எசேக்கியா வியாதிப்பட்டு ஆ. மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ஆ. அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ம். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னது உண்மைதான். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது 100% உண்மை. மரணம் தேவதான வியாதி, நீ பிழைக்க மாட்டிப்பா, ஊருக்கெல்லாம் சொல்லிடு, யாராருக்கும் சொல்லணுமோ சொல்லிடுப்பா, காரியத்தை ஒழுங்குபடுத்திக்க. ஓகே? யார் சொன்னது? தீர்க்கதரிசி சொன்னாரு, பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னாரு. அடுத்த வருஷம் வாசித்து பாருங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு ஆ. கர்த்தரை நோக்கி, ம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் இப்ப நல்ல கவனிங்க. இப்ப என்ன பண்ண? ஏசாயா கிட்ட பேசவே இல்லை, ஏன் எதுன்னு கேட்கல. நீதான் பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண கூடாதா? எனக்காக ஜெபிக்க கூடாதா? நான் அப்படி தப்பு செஞ்சேன்? வாக்குவாதம் பண்ணல, அமைதியா இருந்தாரு. சோர்புறமாய் திருப்பி கொண்டு அப்படின்னா தடையை நீக்கிற தேவனுக்கு முன்பாக ஆமென். நீ என்ன பண்ண? எவ்வளவு பிரச்சனை சரி, நீ என்ன பண்ண? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தீர்க்கதரிசி சொன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். அக்கா அப்படி சொல்லிட்டாங்க, நான் செல்போன் எடுத்து வச்சிருக்கு ஒரு பொண்ணு. அக்கா சொன்னாங்க, கேளுங்க. புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ண? திருடனமா போறீங்க, அப்படியே ஒரு கை வச்சாலும் புட்டி புடி சொல்லிட்டாங்க. இங்க ஏசியா சொல்றாரு, ஆனா என்ன பண்ணல? ஒரு வார்த்தை கூட ஏன் எதுக்கு பேசவே இல்லை. புரியுதா? ஏன்? தீர்க்கதரிசி ஒழிஞ்சு போகும். ஆண்டோட போறேன். அவர் என்ன பண்றாரு? 2 வருஷம் மறுபடியும். அப்பொழுது எசேக்கியா ஆ. தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, ஆ. நான் உமக்கு முன்பாக நான் நல்லவனுக்கு மனுஷன் முன்பாக வேஷம் போடல. சில பேர் நல்ல மாதிரி நடிப்பாங்க, வேஷம் போடுவாங்க. ஆனா கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் உண்மையும் நல்லவனுங்க, ஆண்டு போனா வரவங்க ஜெபிக்கணுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? செக் பண்ணீங்க. ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேனா? உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமான செயல்களை நினைத்தருளும். ஆமென். அவ்வளவுதான். நீங்க சரியா இருந்தா உனக்கு உடனே ரிசல்ட் வரும். அடுத்த வருஷம் வாசிமா. ஏசாயா ம். பாதி முற்றத்தை விட்டு ம். அப்புறம் போகிறதற்கு முன்னே ஆ. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவ்வளவுதான். சின்ன ஜபம் தான், கமத்தோடி ஜபம். ஆனா ஞானமுள்ள ஜபம், வல்லமுள்ள ஜபம். அந்த ஜபம் பாதி முற்றத்தை போறதுக்குள்ளே ரிசல்ட் வந்துருச்சு. அவனுக்கு உண்டாகி, ம். அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆ. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆ. 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பரிபூரண சுகம் கிடைச்சிடும். ஆமென். உன் மரணம் தங்க ஜெயமா மாற்றப்படும். அல்லேலூயா. 3ஆம் நாள்ல ஆலயத்துக்கு வருவீங்க. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ஆலயத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐயா தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே? என்ன பண்ணாரு? வாசிமா, 7 வாசிங்க. அதுல பின்பு ஏசாயா, ம். அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் ம். என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது ஆ. அவன் பிழைத்தான். பாத்தீங்களா? பிழைச்சாச்சு. 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தா. நீ அமைதியா இரு, ஆண்டு நோக்கி பாரு. பாத்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு அற்புதம் நடக்கும். புரியுதா? இனிமே நீ படிப்பு அவசியம் இல்ல, மீண்டுமாக நீ ராஜாவா நிற்ப. நீ எங்க போய் என்ன பண்ண? குறி கேட்டாலும் வராதீங்க. ஆண்டு நோக்கி பாரு. கையில் இருக்கிற பைபிள் தான் உனக்கு தீர்க்கதரிசனம். அது கட்டியா பிடிச்சிங்க, ஆண்டு வார்த்தை கட்டியா பிடிச்சிங்க. இனினா தலைப்பு கனகடா முன்னாடி பேசினாரு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசினாரு. நாவை காத்து. ஆ? நாவை காத்து.
நாவை காட்டிலும் கர்த்தருடைய ஆமா, என்ன பண்ண பேசும்போதெல்லாம் இந்த ஞாபகம் வரட்டும். புரியுதா? அமைதியாங்க, ஆண்டு சபை சொல்லுங்க, வேற யாரும் சொல்லாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் போதும் நினைக்கிறேன். இது நான் இன்னும் பேசுனாக்கா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நிறைய பாயிண்ட்டுங்க இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், பாயிண்ட் சொன்னா பத்தி எரியும், என்னை திட்டி தீப்பீங்க. அப்படிதான் அப்படியே கண்கள் போடுங்க. நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தை பிரகாரமாக இந்த பிள்ளைங்க எந்த இடத்துல பேசணும், எங்க பேசக்கூடாது, அது மனுஷனோட பேசும்போது சுருக்கமா பேசணையா. ஆனா உங்களுடைய சமூகத்தை மாணவிட்டு பேசலாம், வெகு நேரம் பேசலாம், நீங்க இருக்க விட்டுலையா. இப்போ உங்களுடைய சமூக பிள்ளைங்க வந்து என்னென்ன காரியத்தை செபித்துக் கொண்டிருக்காங்களோ அத்தனைக்கும் பதில் தருப்பார். கிருபைக்கு நன்றி. யாரை நீங்க விரும்பி அனுப்புற தேவன் அல்ல, விசாரித்து அனுப்புற தேவன். எங்க மத்தியில் இருக்க கிருபைக்கு நன்றி. இந்த சபையில பிள்ளைங்க ஞானமாய் நடந்து கொள்ள சபா உதேசிங்கப்பா. நல்ல ஒரு அருமையான ஊழியக்கார ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீங்க. அவங்க இரவு பகலமாக சபையருக்காக அதிகமாக செபித்துக் கொண்டிருக்கிறாங்க. எந்த நேரம் அழைச்சாலும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆனா அவங்க இந்த பிள்ளைங்க அதிகமாய் நேசித்து அவங்களை கனப்படுத்த மறந்து போகக்கூடாது. இந்த பிள்ளைங்க இந்த போக சமாதானப்படப்பட்டு போகட்டும். அனைத்துக்குள்ள மாசு உயர்த்தும் சாட்சி அந்த தாழ்த்துக்குள்ள இயேசு நாமத்துக்கு